கால் முளைத்த பூவே என்னோடு வேலை ஆடுவாவா. லலலு 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 லலலா, லலலு 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 லலலா, லலலு 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 லலலா, லலலு லலலு லலலா. சூர்யா ஃபேன், கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன், சந்தோஷ் ஃபேன். ஆக்சுவலி அவருக்கு தெரியல, நான் சூப்பர் சிங்கர்ல இருந்து நான் அவருக்கு தெரியவே இல்லை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தென் சந்தோஷ் சார் இதுல இந்த போர்ஷன் ஆக்சுவலி சூர்யா தான் பாடுறாரு. எவ்ரிபடி வில் எக்ஸ்பெக்ட் நான் வந்து ஐயா ஜாலி பார்ட்டி பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. நான் மெடிசன் பண்றது இல்ல, ஃபுல் டைம் மியூசிஷியன் தான். சொன்ன உடனே அப்படியே ஃபேஸ் மாறிடும். லைக் என்ன இப்படி பண்றீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, எதற்காக மறுபடி இருவிழியில் விழுந்து வழிந்தான். டெலிவிடன் நியூஸ் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கன்வென்ஷன்ல சிங்கர் புண்ணியா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ரெட்ரோல இவங்க பாடின பாட்டு தான் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல சோஷியல் மீடியா இருந்து எல்லாமே இவங்களோட பாட்டு தான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. ஸோ ரெட்ரோ பத்தி இவங்க ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். தேட்டர்ஸ்ல ரிசெப்ஷன் எவ்வளவு ஓவர்வெல்மிங்கா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீங்க டாக்ஸா இருக்கட்டும், இப்போ எதற்காக மறுபடியும் இருக்கட்டும், அதோட பின்னணி வரும்போது எவ்வளோ ஒரு நான் ஃபர்ஸ்ட் டேலேயே நான் அங்கே போய் பார்த்துருந்தேன். நான் ரோஹினி தியேட்டரில் பார்த்துருந்தேன். அண்ட் அங்கே ஜஸ்ட் ஜென்ரலாகவே ரிசெப்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஒன் திங் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, யூஸ்வலி ஒரு படத்தில் அந்த ஹீரோ வர்றப்போ எல்லாரும் சவுண்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஹீரோ என்ட்ரி சம்திங் லைக் தட், அதுக்கு சவுண்ட் போட்டாங்க. எஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் சேர் பண்ணாங்க. அண்ட் லிரிக்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் லிரிக்ஸும் தே சாங் அலாங் வித் த மூவி. அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் ஐ தாட் ஓகே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்க, பட் அதோட சேர்ந்து பாடுற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் போன ஷோக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமா இருந்துச்சு. இட் மென்ட் அ லாட். ஏன்னா மியூசிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்க மனசுல அப்படியே இருந்துச்சு அந்த மியூசிக். சந்தோஷ் சாரோட மியூசிக் அந்த மாதிரி தான், பட் இருந்தாலும் இட் வாஸ் கிரேட் டு see. ஓகே, இந்த வைப் உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? வாட்டர் ஸ்டுடியோ அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? ஹியூஜ் திங். ஏன்னா ஐ எம் ரெலட்டிவ்லி நியூ இந்த இண்டஸ்ட்ரி, மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. ஆல்தோ முன்னாடி நான் சூப்பர் சிங்கர் பண்ணாலும் ப்ராப்பரா பிளேபேக் இண்டஸ்ட்ரியில வந்து ஐ ரிலீஸ் தேர் வாஸ் a few songs நான் பாடியிருக்கேன். பட் இவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல, ஆமா, லைக் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வித் ஒரு பெரிய பெரிய கொலாபரேஷன் நீங்க சொல்லலாம். ஸோ சந்தோஷ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், சூர்யா சார், ஆனால் அந்த படத்திலேயே நிறைய பெரிய ஜாம்பவாங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் சினிமாட்டோகிராஃபர் எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு பெரிய பெரிய டீம்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீம்ல, அந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஆல்பம்ல ஒரு பாட்டு மட்டும் இல்லாம 2 பாட்டு கிடைக்கிறது இப்போ கூட என்னால நம்பவே முடியல. லைக் ஐம் லிட்டில் லைக் பிஞ்சிங் மை செல்ஃப். உண்மையிலேயே இது நடக்குதா இல்லையா அந்த மாதிரி ஸ்டில் என்னால நம்ப முடியல. ஒரு நியூ கமருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து வெரி வெரி ரேர். அண்ட் அதெல்லாம் நான் சந்தோஷ் சார் கிட்ட தான் நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கணும். என் கரியர்ல திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் ஐவ் டன் சோ ஃபார். லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நான் பாடினது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு ஸ்பெஷலா தான் இருக்கும். அண்ட் நான் ஒரு பெரிய சூர்யா ஃபேன் வேற. சூர்யா ஃபேன், கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன், சந்தோஷ் ஃபேன், எல்லாம் 3 பேரும் இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்டாட்டிக். சரி, சூர்யா ஃபேன் சொன்னதால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். சின்ன வயசுல மெமரி இருக்குதா சூர்யா சார் படத்தை பார்த்து? ஐ மீன் ஆப்வியஸ்லி நான் லண்டன்ல பிறந்து வளர்ந்தேன். ஸோ எப்படி சொல்றது, நாங்க வந்து இப்படி படத்துல லைக் என்ன சொல்றது, ஸ்கிரீன்ல தான் எல்லாரும் பார்த்து நாங்க வளர்ந்தோம். அவங்களோட பாட்டு கேட்டு தான். இங்க இருக்கிறதுக்கும் லண்டன்ல இருந்து வர்றதுக்கும் லைக் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இங்க கூட மேபி சம்டைம்ஸ் ஒரு ஷூட்டிங் நீங்க பார்ப்பீங்க, அங்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ நம்ம கல்ச்சர் எல்லாம் வந்து ஒரு படத்துல இருக்க பாட்டு அந்த மாதிரி பார்த்து தான். ஸோ நானும் அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். அண்ட் சூர்யா சாரோட பாட்டு லைக் படத்துல வர்ற பாட்டு அதெல்லாம் வைப் பண்ணி தான் நானே வந்தேன். ஸோ எனக்கு அது ஆழமா அது பதிஞ்சிருக்கு. லைக் என்ன சொல்றது, இப்போ சூப்பர் சிங்கர்ல ஐ வாஸ் வெல் நோன் ஃபார் த சாங் கால் முளைத்த பூவே. அதெல்லாம் சூர்யா சாரோட பாட்டு தான். அந்த மாதிரி நான் வைப் பண்ண நானே இப்ப இங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இருக்கிற நினைச்சாலே ஒரு கிரேசியா இருக்கு. எங்களுக்காக அந்த கால் முளைத்த பூவே பாட்டு வந்து இப்ப எங்களுக்காக லைவா. ஓகே ஷோர். கால் முளைத்த பூவே என்னோடு வேலை ஆடுவாவா,
ஓ நதி போலே நில்லாமல் காதல் பாடவா வா. சந்தோஷ் சார் எப்படி உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு? ரெட்ரோக்கு நீங்க பாடணும் அப்படின்ற மாரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்டாரு? இல்ல ரெகக்னைஸ் பண்ணாரா? சூப்பர் சிங்கர்ல நீங்க பாடியிருக்கிறீங்களே அப்படின்ற மாரி நோ, ரெகக்னைஸ் பண்ணாரா? ஆக்சுவலி அவருக்கு தெரியல. நான் சூப்பர் சிங்கர்ல இருந்து நான் அவருக்கு தெரியவே இல்ல. எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனேன்னா, ஸோ நான் முதல்ல ஐ வென்ட் ஃபார் ரெக்கார்டிங் ஃபார் ஆஃப்ரோ. ஓகே. ஸோ ஆஃப்ரோ தெரியுங்களா? ஆ. மியூசிக். ஸோ ஹி கால்ட் மீ ரெக்கார்டிங் லைக் ரெக்கார்டிங்குக்கு. அண்ட் ஆக்சுவலி இப்போ வர்ற படத்துக்கு தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த Okay. படத்துக்கு அவர் கூப்பிட்டு இருந்தாரு. அண்ட் நான் வோக்கல்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஹி லைக் இட் ஸோ மச். அவர் சொன்னாரு என்கிட்ட, நான் வந்து ஐம் கோனா ஷோ திஸ் டு சந்தோஷ் சார். ஏன்னா அவர் நிறைய வாட்டி ஆ. ஒர்க் வித் சந்தோஷ் சார். நான் வந்து ஓ வாவ் ஓகே சூப்பர். பட் நான் அவ்வளோ யோசிக்கல. ஜஸ்ட் லைக் அவருக்கு மைண்ட்ல இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது சந்தோஷ் சார் கேட்டாலும் இப்படி ஸ்டிக் ஆகாது அப்படின்னு நான் விட்டுட்டேன். தென் இன்னொரு எவெண்ட்டை நான் வந்து ஐ ஹேப்பன் டு மீட் சந்தோஷ் சார். சரி ஓகே லெட் மீ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப்னு. ஹலோ சார், நான் அவர் அவ்வளோ பெருசாக யோசிக்கல. தென் ஐ சார், ஓ சார் நான் உங்களுக்கு ஆஃப்ரோ தெரியும்ல, ஹி மைட் ஹவ் மென்ஷன். அண்ட் தென் அவருக்கு ஓ நீ அவல்ல அந்த மாதிரி சொல்லி தான் we got to know each other. Okay. Then அதுக்கப்புறம் தென் மேபி ஒரு ஃபியூ வீக்ஸ் லேட்டர் or சம்திங் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அவரோட கான்சர்ட்ல பாடுறதுக்கு. and I was so happy that அந்த கான்சர்ட்ல வந்து obviously குயிக்கா ஆடிஷன் பண்ணியிருந்தாரு. and he asked me to sing மாயநதி பாட சொன்னாரு. எனக்கு தெரியல அந்த டைம்ல எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் நான் மாயநதி நான் பாடி நான் சென்ட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வாஸ் இன் த கான்சர்ட். தட் கான்சர்ட் டிட்ன்ட் ஹேப்பன் கடைசியில. பட் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ லைக் மேபி 2-3 வீக்ஸ் லேட்டர் கூப்பிட்றாரு ஸ்டுடியோவுக்கு. அண்ட் இஸ் லைக் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. ஒன்றுமே சொல்லலை. சும்மா கூப்பிட்டா நாங்கள் போகிறது தான். லைக் சந்தோஷ் சாரோட ஒர்க் பண்ணுறதுனா பயங்கரம். ஸோ ஐ டென்ட் நோ என்ன ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியல. Then I went to the studio. Then அவர் சொல்றாரு, ஓ இந்த படம் ரெட்ரோ சூர்யா நடிச்சா. ஐயோ இந்த மாதிரி ப்ராஜெக்டா? ஓ ஓகே. நான்லாம் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் சொதப்பாத அப்படித்தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த when he played the song ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ ஆக்சுவலி மெலடி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. எதற்காக தான் ஃபர்ஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி எதற்காக தான். அண்ட் அது ஃபர்ஸ்ட் கேட்குறப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெலடி. இப்போ வர்ற சாங் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெலடியா இருக்காது. ரொம்ப சிம்பிள் பேசிக்கான ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்றது, முன்னாடி வர்ற பாட்டெல்லாம் வந்து மெலடிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ண. ஸோ இந்த சாங் அதே மாதிரி இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் த படம் இஸ் ரெட்ரோ. ஸோ மேபி அந்த ஸ்டைல் மேபி இட் வாஸ் இன்டென்ஷனல். பட் நான் கேட்டதுக்கு அப்புறம் இட் ஜஸ்ட் ஃபெல்ட். நான் எப்படி யோசிச்சேன்னா, நம்பர் 1 நான் யோசிச்சேன் இதை நான் சொதப்பக்கூடாது. இது கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஏன்னா ஹி எக்ஸ்பெக்டட் மீ டு அப்படியே பாட எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. ஐ வாஸ் லைக் ஓகே இது குயிக்காக நாங்கள் இது பண்ணணும் அப்படி அது இன்னொரு தாட் இருந்துச்சு. பட் செகண்ட் தாட் ஐ வாஸ் லைக் ஓகே இதுவும் வந்து என்ன சொல்ற சந்தோஷ் சாரோட ஃபேமஸ் மெலடிஸ் மாதிரி இதுவும் ஒரு பயங்கரமான மெலடியாக இருக்குது. அந்த டைமில் எனக்கு தெரியல அது நல்லா ரிசீவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு. பட் கேட்க பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஆல் ஐ வாஸ் திங்கிங் இஸ் இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வெதர் ஐ டிசர்வ் இட் ஆர் நாட் அது வேற விஷயம். பட் இது எப்படியாவது அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஃபுல் 100% எஃபர்ட் போடணும். அதுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு த ஹோல் டைம். ரொம்ப தென் லாஸ்ட் மினிட் தென் வி ஃபினிஷ்ட் ஆஃப் த சாங். அண்ட் தென் கடைசி நிமிஷத்துல தென் ஒரு மிட் நைட் போல சந்தோஷ் சார் கால் பண்ணி புண்ணியா இன்னொரு பாட்டு இருக்கு பாடுறியா? ஐ வாஸ் ஓ ஓகே. ஐ தாட் இல்ல இன்னொரு படம். அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் சாங்ல கொஞ்சம் ஏதாச்சும் கரெக்டா பண்ணிருக்கோம். ஓகே சூப்பர். அண்ட் தென் அவர் சொன்னாரு அதே படத்துல தான். நம்ம லைக் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல சேம் சிங்கருக்கு 2 பாட்டு கொடுக்குற ரொம்ப ரேர். புது சிங்கருக்கும் வேற. ஐ வாஸ் லைக் ஓகே ஷூர். அண்ட் தென் அவர் சென்ட் பண்ணி இருந்தாரு. பாட்டு கேட்டு ரொம்ப இன்டர்னலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்க கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஸ்டைல். எதற்காக ரொம்ப சோல்ஃபுல்லான டீப்பான மெலடின்னா லவ் டி டாக்ஸ் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லைக் வெஸ்டர்ன் ஃபங்கி லைக் பெப்பி சாங் மாதிரி. ஐ வாஸ் லைக் ஓகே சூப்பர். எனக்கு அந்த ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் ஒரே படத்தில் கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ் அவர் கொடுப்பாரு. நான் கனவு கூட நினச்சி கூட பார்க்கல. ஸோ தென் the next day then we were doing this that was probably the fastest recording ever. சந்தோஷ் சாரே ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. ஓகே லவ் டீடாக்ஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் சாங். ஓகே யா ஓகே. சூர்யா சார் பாட போறாரு, ஒரு பார்ட் பாட போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும்? அந்த மொமெண்ட் உங்களுக்கு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எல்லாரும் வெரி லாஸ்ட் மினிட்
ஸோ நான் வந்து பாடின ட்ராக்ல வந்து சந்தோஷ் சாரோட வாய்ஸ் தான் அதில் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஸ்டில் ஹாப்பி. வாஸ் லைக் சந்தோஷ் சாரோட பாட போகிறோம், ஐ ஜாலி, அப்படி தான் நான் இருந்தேன். தென் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தென் சந்தோஷ் சார் இதில், ஓ இந்த போர்ஷன் ஆக்சுவலி சூர்யா தான் பாடுறாரு. ஓ மை காட்! என்ன சொல்றீங்க சார்? உண்மையிலேயா? ஐம் லைக் ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆ ஐ வாஸ் சோ கிளாட். லைக் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னேன். இல்லன்னா நான் ரொம்ப டென்ஷனா அந்த 2 டேஸ் 4 டேஸ் ஆயிருக்கும். டென்ஷன் சொல்ல லைக் ரொம்ப ஸ்டார் ஸ்ட்ரக்கா இருந்திருப்பேன். யூ நோ பிகாஸ் ஐ அம் சச் அ பிக் சூர்யா ஃபேன்னு. அண்ட் ஐ திங்க் த டே பிஃபோர் ஆடியோ லான்ச் தான் நான் அவரோட வாய்ஸே கேட்டேன். நான்லாம் பயங்கர அந்த அவர் பாடின போர்ஷனே ஐ வாஸ் லைக் செம்மையா இருக்கு சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அவரே ஹி வாஸ் லைக் சேயிங் செம்மையா இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஐ அக்ரி. ஐ திங்க் என்னன்னா வித் சந்தோஷ் சார் வந்து ஹீ சோ குட் அட் யூட்டிலைசிங் பீப்புள்ஸ் வாய்ஸஸ். ஓகே. ஒரு நல்ல சிங்கரை ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு நல்ல சிங்கரை எடுத்து பாட வைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் மோர் லைக் அந்த சிங்கரோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன, அது அவங்களோட ப்ளஸ்ஸஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பாட்டுக்குள்ள போடுறது, அதுவும் ஒரு தனி ஸ்கில். அது சந்தோஷ் சாருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஹீ நோஸ் அவருக்கு வர்ற ஒவ்வொரு சிங்கரும் எப்படி யூஸ் பண்ண அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போ சூர்யா சார் பாடின போர்ஷன் கூட ஐ ஃபீல் ரொம்ப செமையா இருக்கு. கம்பேர்ட் டு அவர் ப்ரீவியஸ்லியும் அவர் பாட்டு பாடியிருக்காரு. ஆனா இதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. கரெக்ட்டா ஃபிட் இன் ஆன மாரி உங்களுக்கு தோணுது. யா அண்ட் ஐ திங்க் சந்தோஷ் சார் அத நல்லா கரெக்ட்டா பார்த்து தான் அவர் குடுத்திருக்காரு. ஓகே. ஸோ நெறைய உழைப்புகள் இத்தன வருஷம் போட்டிருக்கீங்க. ஊர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களோட உழைப்பு எப்படின்றது வெளியிலேருந்து பார்க்குறவங்கள விட உங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே க்ளோஸா தெரியும். அப்பா, தம்பி என்ன சொன்னாங்க? ஸோ தம்பி வந்து ஹி இஸ் ஆல்சோ அ சிங்கர் அண்ட் ஆக்டர். ஓகே. பட் ஹி இஸ் நாட் இன் த தமிழ் சீன். அவர் ஓகே. இங்கிலீஷ் சீன்ல அங்க லண்டன்ல இருக்காரு. என் ஜர்னி, மை மியூசிக் ஜர்னி வந்து மெயின்லி அம்மா தான் இருந்தாங்க. வெதர் இட்ஸ் டு கோயிங் டு ப்ரோகிராம்ஸ், கான்சர்ட்ஸ், எனிதிங் அம்மா தான் ஆல்வேஸ் ஐ கோ வித் ஹர். அப்பா வந்து இருப்பாரு. பட் ஐ கெஸ் எல்லா அப்பா மோஸ்ட் அப்பா மாதிரி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ரெஸ்ட் வந்து நியூஸை பார்த்து டின்னர் சாப்பிட்டு எல்லாரும் ஓகேயா, நல்லா இருக்கீங்களா, சூப்பர், ஓகே தூங்கி, அப்படிதான் அவர் இருந்தாரு. இதெல்லாம் நடக்கிறப்போ எவ்ரிபடி வில் எக்ஸ்பெக்ட் நான் வந்து ஐயா ஜாலி பார்ட்டி பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. obviously I'm so grateful and I'm so happy, but it was a very bittersweet feeling. ஏன்னா இதெல்லாம் வந்து I wanted to enjoy it with my mom. அது நடக்கல. And I will never be able to go through that. So அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் அந்த லீட் அப் டு த படம் ரிலீஸ் அண்ட் ஸ்டாஃப் நான் ரொம்ப லோவாக இருந்தேன். பிகாஸ் ஐ வாஸ் லைக் இந்த மாதிரி பெரிய பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். பட் அம்மா இங்கே இல்லையே. லைக் ஐ வாஸ் வெரி வெரி எமோஷனல். ஐ வாஸ் வெரி லோ. அண்ட் அப்படியெல்லாம் ஃபோன்லலாம் அப்பாட்டெல்லாம் புலம்பி இருக்குங்க. லைக் அப்பா நான் என்ன பண்ணுறேன். அண்ட் இஸ் ஜஸ்ட் லைக் டைமிங். திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஐ எம் கிளாட் தட் என்ன சொல்கிறது, I was able to share this with Appa and stuff, and you know we have a different relationship now, Ippo, and he's now more involved in musical life. Obviously, our kuda involved irukkaru, but that will always be there, you know, and that's something I need to get used to. Ana ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ கூட like I don't know, I'm still finding it hard to deal with it. ஏன்னா நம்ம கூட ஹோல் லைஃப் நம்ம கூட இருந்தவங்க வந்து சடன்லி இல்லைன்னா you feel, and I'm very passionate about this, which is like இப்ப சக்சஸ் நமக்கு சக்சஸ் வந்துச்சுன்னா it only feels right when அந்த சக்சஸ் வந்து நம்ம லவ்ட் ஒன்ஸோட ஷேர் பண்றப்போ, நம்ம லவ்ட் ஒன், நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணிக்கத்தான் that feels great. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. தட் அம்மா இங்க இல்ல, அது that was very difficult for me. But இருந்திருந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அம்மா? she would have been, எல்லாரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ she would have been like I know what she would have done. She would have கேட்ட உடனே அவ ஒரு கான்டாக்ட்ஸ் புக் வச்சிருக்கா. அண்ட் லிட்டரலி A to Z எல்லாரும் அப்படியே ஃபோன் எடுத்து கால் பண்ணி, தெரியுமா என் மகன் இதை பாடியிருக்கா, இது பாடியிருக்கா, இது அப்படியே அதுதான் பண்ணியிருப்பா. ஏன்னா ஐ ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல எனக்கு ஒரு சீட் கிடைக்கிறப்போ நான் ஹாப்பியா இருந்தேன். அது வேற விஷயம். என்னை விட ஹாப்பியா இருந்தது அவதான். லிட்ரலி எனக்கும் என் தம்பிக்கு தான் தெரியும். அப்பா வேலையில இருந்தாரு. ஸோ எனக்கு என் தம்பிக்கு தான் தெரியும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இமெயில்ல தான் சொல்லுவாங்க சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், அம்மா எனக்கு லைக் சீட் கிடைச்சிருக்கு, நான் ஹாப்பியா இருக்கேன், அது ஒரு விஷயம். ஷீ லிட்ரலி வந்து அப்படியே ஷி வாஸ் லைக் ஸ்க்ரீமிங்
அண்ட் ஜம்பிங் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி துள்ளி துள்ளி she was like oh my god அப்படி I was like அம்மா எனக்கே இவ்வளோ இல்லை உங்களுக்கு இவ்வளோ she's like I'm so happy oh my god and she was அதே இதுதான் சொன்னாவா அப்படியே இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லார்ட்டையும் புண்ணியாகி இது கிடைச்சிருக்கு இது கிடைச்சிருக்கு and she told everybody அது மற்றவங்களுக்கு எவ்வளோ அனோயிங்காக இருந்தாலும் she didn't care எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாருக்கும் இது தெரியணும் இப்படி நடந்திருக்கு சூப்பர் சிங்கர் டைம்ல she was also like that as well so I know இது நடந்திருந்தா she would have done the same thing ஏன்னா I genuinely feel நான் எது அச்சீவ் பண்ணாலும் it is fully goes to her I always feel அவ பண்ண சாக்ரிஃபைஸால தான் நான் இங்க இப்படி இருக்கேன் so அது that always gets to me Okay. you know உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சப்ப இந்த அளவுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் கரியரை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு சிங்கிங் பக்கம் வரீங்க அப்படின்றது வந்து ஒரு டஃபஸ்டான கால் அப்படின்னு நினைக்கிறோம். it was difficult but yeah it was definitely difficult but not as bad as I thought it was going to be எனக்கு டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறம் I went back home அந்த டைம்ல என் அம்மா she was not well by that point so அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருந்தேன் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ தான் நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு என்ன சொல்றது என் பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு ஒன்ஸ் ஐ கேம் பேக் ஹோம் ஐ ஸ்டார்ட் லிசனிங் டு மியூசிக் அகேன் அவ தான் புஷ் பண்ணா நீ சூப்பர் சிங்கர் பண்றதுக்கு முன்னாடியே இந்த லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் லோக்கல் ஷோஸ் அந்த மாதிரி நீ பண்ணு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கல நீ பண்ணு இதெல்லாம் பண்ணு மேபி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு பண்ணிட்டு ஐ வெண்ட் அண்ட் தென் ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் இது கொஞ்சம் I feel இந்த உள்ளுக்குள்ள ரொம்ப லோவா இருக்கிறப்போ I felt like oh this is so nice and it felt good then பண்றப்போ தான் I very slowly realized அந்த ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்பெஷல் ஸ்டேஜ் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் இஸ் a very special stage அந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு வாட்டி ஏறுறப்போ தான் I started noticing oh my god எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு இது என் பேஷன் என்ன மெடிசனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனா இந்த மாதிரி ஃபீலிங் I never got until I got on that stage and then so சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் I realized I think music is what's meant for me. You know, sometimes they say ஒரு வாழ்க்கையில நாம எந்த ரூட்ல போனாலும் நமக்கு டெஸ்டின் ஆனா அது திருப்பி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் தட்ஸ் வாட் மியூசிக் டிட் ஃபார் மீ நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ மியூசிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இல்ல வேணாம் சொல்லிட்டு தான் இல்ல மெடிசன் நான் படிக்கணும் எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு அதான் பண்ண போறேன்னு பட் ஃபைனலி ஒரு மாதிரி மறுபடியும் உள்ள வர்றப்போ ஐ தாட் எதுக்கு இவ்வளவு நாங்க ஃபைட் பண்றோம் சரி மியூசிக் பண்ணிடுவோம் அட்லீஸ்ட் ஐ ஒன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ் ட்ரை பண்ணிடுவோம் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன் சூப்பர் சிங்கர் பண்ற டைம்ல நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்க நல்லா பாடுறீங்க ஸோ எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றீங்க ஐம் லைக் நான் மெடிசன் பண்றது இல்லை ஃபுல் டைம் மியூசிஷியன் தான் சொன்ன உடனே அப்படியே ஃபேஸ் மாறிடும் லைக் என்ன இப்படி பண்றீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐம் லைக் இப்பதானே சொன்னீங்க நான் நல்லா பாடினேன் பட் தே லைக் இல்ல நீங்க மியூசிக்கும் பண்ணணும் இதையும் பண்ணணும் லைக் எப்படி இது ரொம்ப கஷ்டம் இல்ல ஐ ஃபீல் லைக் ஒரு பொண்ணு இதை ஒரு வேலை பண்ண போறோம்னா ப்ராப்பரா பண்ணணும் அப்படித்தான் ஐ see it and medicine is one of those things where if you give less than 100% அது இந்த தொழில் தர்மம் சொல்லுவாங்கல்ல இட்ஸ் நாட் ரைட் அப்படித்தான் நான் பாக்குறது if I'm going to do that அதை நான் ப்ராப்பரா பண்ணணும் மியூசிக்கை ப்ராப்பர் பண்ணணும் அதை நான் ப்ராப்பரா பண்ணணும் that's how I see it so நிறைய பேர் இந்த மாதிரி காமெண்ட்ஸ் கொடுத்தாங்க நீங்க எப்படி இதை விட்டுட்டு வரலாம் திஸ் இஸ் நாட் ரைட்னு பட் ஐம் லைக் என் வாழ்க்கை நான் தானே முடிவு பண்ணணும் அண்ட் திஸ் இஸ் ஐ ஃபீல் திஸ் இஸ் த ரைட் திங் டு டூ ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் என் சீசனை வந்து வாஸ் பெனி சார் பெனி சார் ஹீ இஸ் த கிங் ஆஃப் பர்ஃபார்மிங் அண்ட் அவரும் இதை பார்ப்பாரு ஸோ அவரும் பார்த்து ஐ வாஸ் வெரி வெரி இன்ஸ்பயர்ட் அண்ட் இட் வாஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் பிகாஸ் இந்த சாங் ரெட்ரோல இருக்கிற சாங்ஸ் ரிலீஸ் பண்ண உடனேயே he messaged me. He's one of the first people that messaged me and he said it's about time. I hope you get more and just keep flying high, which meant so much to me. And avardan startla he was there and he's a huge role model for me and avara performances avara stage productions paathathan I was inspired in Super Singer. So அவரே இதை சொல்றப்போ it just meant so much that he said and it's very sweet of him. Okay, இப்போ நாங்க லைவா எதற்காக மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் ப்ளீஸ். இதமும் இருளும் கலந்து உயிரில் விடுதா சிரிக்க மறந்த இரண்டு இதழும் படுதா லவ் ரிடாக்ஸ் எங்களுக்காக ஒரு 2 லைன் மட்டும். லியோ பற்ற பக்கம் நிற்க அந்த புறம் மச்சம் தருமா தயக்கமா
நெறைய பேர் தேங்க் யூ. நம்ப மாட்டாங்க. இப்ப எதற்காக மறுபடி வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் லவ் ஆமா. டிடாக்ஸ் கேட்டாங்கன்னா, 2மே கான்ட்ராஸ்டான பாட்டு நம்ப மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி என்னன்னா நெறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க சேயிங், "ஓ! இதற்காக சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், சூப்பர் வெல் டன்." லைக் தேங்க் யூ. எனக்கு தெரிஞ்சவங்க நான் கேட்பேன். லைக் செகண்ட் சாங் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன சொல்றீங்க செகண்ட் சாங்? இல்ல இன்னொரு சாங் பாடியிருந்தேன். அத நீங்க தான் சூர்யா பண்ணீங்க. இல்ல என்னன்னா they know the song is there. பட் அவங்க எப்படி சொன்னாங்க, "சூர்யா பாடுன பாட்டு." ம். ஐம் லைக், சூர்யா தான் பாடுன பாட்டு. அதுல ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இருக்குல்ல, அது நான் தான்." அது லைக், "அது நீங்களா? அப்படியா?" ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் தட் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். ஏன்னா, மோஸ்ட் பீப்பிள் அட்லீஸ்ட் சூப்பர் சிங்கர்ல இருந்து ஃபாலோ பண்றவங்க வந்து, தே ஆல்வேஸ் சீ மீ அஸ் அந்த பெப்பியான சாங்ஸ், ஓகே. வெஸ்டர்ன் சாங்ஸ் பாடுற மாதிரி தான். ஸோ ஐ தாட் லவ் டீடாக்ஸ் தான் எல்லாருக்கும் என்ன சொல்றது? தே வில் கனெக்ட் தட் டு மை வாய்ஸ்ன்னு ஈஸியா நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது. டு மீ. பட் எதற்காக தான் எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் மீ. வேர்ஸ் லவ் டீடாக்ஸ் வந்து, ஏதோ ஒரு பொண்ணு பாடுனா, சூர்யா தான் பாடுனாரு. அப்ப லைக் நானும் சேர்ந்து பாடுனேன். ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு, ஓ! அப்படியா? நான் மறுபடியும் போய் கேட்கிறேன். தென் கேட்டதுக்கு அப்புறம் இத மறுபடியும் வந்து சொல்லுவாங்க, ஓ! சூப்பரா இருந்துச்சு. அப்படிதான் நடக்குது. ஸோ ஸ்டில் நெறைய பேருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகுதுல்ல. பிகாஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா எவ்ரிபடி வுட் திங்க், இவ்ளோ டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ், நார்மலி யூ வுட் கெட் அனதர் சிங்கர் டு டு இட். பட் சந்தோஷ் சார் புட் மீ ஃபார் போத் அண்ட் ஐம் ஜஸ்ட் சோ கிரேட்ஃபுல். கண்டிப்பா. எல்லாம் சந்தோஷ் சாருக்கெல்லாம் அப்படியே கும்பிடணும். பட் இத நான் சொன்னா அவர் கலாய்ச்சிடுவாரு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.